என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். பூந்தமல்லியில் மக்களை சந்திக்க வந்த எம்எல்ஏ பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற மக்களின் குறைகளை நேரில் கேட்டு உடனடி தீர்வு காணப்படும் என வாக்குறுதி அளித்தார். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பூந்தமல்லி தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எம்எல்ஏ பிரகாசம் அவர்கள் பூந்தமல்லியில் கண்ட்ரோல்மெண்ட் 20வது வார்டு மக்களை சந்தித்து நன்றியினை தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக ரைடர் தெரு குடியிருப்பு நல சங்கம் சார்பாக மக்களை சந்தித்து நன்றியினை தெரிவித்தார். வெற்றி பெற்ற எம்எல்ஏ அவர்களுக்கு சங்க தலைவர் ரமேஷ் பாபு மக்கள் முன்னிலையில் வெற்றியை கொண்டாடும் வகையில் எம்எல்ஏ பிரகாசம் அவர்களுக்கு சால்வை அணிவித்தார். அப்போது மக்கள் தங்கள் பகுதியில் அடிக்கடி திருட்டுகள் நடைபெறுவதாகவும் தங்கள் பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து தரும்படியும் மாடுகள் அதிகம் வளர்க்கப்படுவதனால் சாலைகளையே கட்டப்பட்டு வளர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் தாங்கள் முயற்சி செய்து எங்களுக்கு ஒரு பகுதியை மாடு வளர்ப்பதற்கு ஒதுக்கி தரும்படியும் எம்எல்ஏ பிரகாசிடம் கோரிக்கை வைத்தனர். தங்கள் பகுதியில் நிறைகுறைகளை கேட்டறிந்த எம்எல்ஏ அவர்கள் உடனடி தீர்வு காணப்படும் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.